வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் மாவட்ட ஒலிபெருக்கி, மின் அலங்காரம் மற்றும் ஜெனரேட்டர் அமைப்பாளர்கள் முன்னேற்ற நல சங்கத்தின் 53வது ஆண்டு சங்க உறுப்பினர்கள் பொதுக்குழு கூட்டம் திருவாக்கவுண்டனூர் பைபாஸில் உள்ள GVM திருமண மண்டபத்தில் தலைவர் MR அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது. இதில் செயலாளர் வினோத் பாபு, பொருளாளர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் 2024-2025 ஆண்டின் வரவு செலவு கணக்குகளை பொருளாளர் பாஸ்கரன் தாக்கல் செய்தார். சங்கத்தின் 2024-2025 ஆண்டிற்கு தணிக்கையாளர் ராஜேஷ் அவர்களை நியமனம் செய்வது குறித்து ஆலோசனை செய்தார்கள். இதில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்து பரிசீலனை செய்தனர். இக்கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் கலந்து ஆலோசனை செய்தார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்த தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கௌரவ ஆலோசகர்கள், கௌரவ தலைவர்கள், கிளை சங்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். என் பேர் வினோத் பாபு. இப்போ புதுசாக நான் செயலாளராக பொறுப்பெடுத்துக்கிறேன். திரு ஜெயராமன் அவர்களோட மகன் சிவகுமார் விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? எங்கள் அப்பா காலத்தில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ராமரன், அவர் ஹாலிவுட் தலைவர், இவங்கெல்லாம். இப்போ இவங்கெல்லாம் இதை வழிவகுத்து கொண்டு வந்துட்டாங்க. அவங்க காலத்தில் நாங்கள்லாம் இருந்தோம். பட் ஆனால் நாங்களாம் சின்னவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த ஒத்துழைப்பு எங்களால் தர முடியல. அவங்கள வெளியே போனப்போ அவங்களுக்கு அடுத்தபடியாக வந்தவங்க பாஸ்கரன், அர்ஜுனன், சந்திரன், இவங்கெல்லாம் பொறுப்புக்கு வர்றப்ப நாங்களாம் உள்ளாக வந்துட்டோம். நான் MR மணிகண்டன், MR பாபு, இவர் மவுனிஜாவளி விமல், எங்கள் பிரதர் இவர் மணிகண்டன் சொல்லி நாங்கெல்லாம் உள்ளாக வந்தோம். இவங்களுக்கு உண்டான ஒத்துழைப்பு எல்லாமே நாங்கள் எல்லாருமே சேர்த்து கொடுத்தோம். அதில் இவங்க எல்லாருமே சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அவங்க இருந்த காலத்தில் அந்த 100 ரூபாயோ 50 ரூபாயோ சந்தா வாங்க முடிஞ்சு அதுக்கு ஒரு மண்டபத்தில் போட்டு அன்னைக்கே அந்த செலவு முடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்த பிற்பாடு இல்லை, சங்க படத்தை நம்ம தொடக்கூடாது, நாங்கள் எல்லாரும் பெரியவங்களோட ஆலோசனை பிரகாரம் நாங்கள் பண்ணோம். அப்படி பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த படத்தை இப்படி மீதி பண்ண முடியும், இதை வச்சு என்ன பண்ணணும், சங்கத்து படத்தை தொடாமல் செய்யணும் நாங்களாம் முடிவு பண்ணோம். அதுக்கு இவங்க நம்ம கடல் இருந்த தலைவர், செயலாளர், பொருளாளர்னா முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லா உரிமையுமே எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுல இருந்து மீதி பண்ணி தான் நம்ம கொஞ்சம் பணம் வச்சிருந்து நம்மள மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க நம்மள கொஞ்சம் அந்த பெரிய வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி பெரிய எல்லாரும் கூட தான் பெரிய வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி சிலர்கிட்ட நம்ம டொனேஷனாகவும் வாங்கிக்கிட்டோம். சிலர்கிட்ட பணம் வாங்கி இவர் ராமணன் ஆலோசனை பேர்ல சேகரன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடம் நாங்கள் வாங்கிட்டோம். இடம் வாங்கி அது இவ்வளவு நாளா எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுனால எல்லாம் அப்படி நின்றுச்சு. இப்ப மறுபடியும் எல்லாருமே செயல்பாட்டு கொண்டு இப்ப போன வாரம் பட்டா எல்லாமே நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்ப அந்த இடத்துல முள்வேலி எல்லாமே போட்டு நாங்கள் வச்சிருக்கிறோம். அது வாடகையும் உள்ளான்னு சொல்லி பேசியிருக்கிறோம். அது செயற்குழுல பேசி முடிவு பண்ணிடுவோம். அதனால எல்லா உறுப்பினர்களும் அதோட இதை சுற்றி நாங்கள் கம்பி வேலி போட்டு காம்பவுண்ட் போட்டு நாங்கள் வச்சிருக்கிறோம். யார் பார்க்கலனாலும் நம்ம சட்டத்தோட இது கேட்டீங்கன்னா அவங்க இடம் தெரிவிவாங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னா தாராளமாக அது பார்க்கலாம்.